அதாவதுங்க வாழ்க்கையில வந்து எமோஷனல் ஆகுறோம். அது வந்து நெறைய பிரச்சனைகள உருவாக்குது. வாழ்க்கையில வந்து நீங்க ஒரு இலக்கை நோக்கி போம்போது எமோஷனல் ஆயிட்டீங்கன்னா, அது வந்து அப்படியே ஃபெயிலியர் ஆயிரும். ஸோ எமோஷனல் இல்லாம, அதாவது சென்சிட்டிவா ஒரு விஷயத்துல வந்து உடனே எமோஷனலா காட்டினோம்னா நம்ம ஜெயிக்கவே முடியாது. அதுக்காக தான் இப்ப நான் உங்களுக்கு வந்து ஏதாவது பிரச்சனை வரும்போது எமோஷனல் காட்டாம நீங்க எப்படி தப்பிக்கலாங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக் குடுக்குறேன். 3 விஷயங்கள்ல நீங்க அத வந்து எடுத்துக்கலாம். அதுல எந்த விஷயம்னு நீங்க வந்து எது உங்களுக்கு ஈஸிங்கிறத நீங்களே எடுத்து சூஸ் பண்ணிக்கலாம். ஒண்ணு வந்து எக்ஸாம்பிள் வந்து உங்கள யாரோ திட்டுறாங்க. அதாவது நீங்க ஏதோ காஃபியோ ஏதோ அவங்க மேல கொட்டிட்டீங்க. அத தொடைக்கணும். அதுக்கு வந்து என்ன என் ட்ரெஸ்ஸ பாழாக்கிட்ட அப்படின்னு அவங்க திட்டுறாங்க அப்படின்னா, உடனே நீங்க வந்து எமோஷனலா அவங்க கிட்ட படபடன்னு உங்க மனசுல இருக்கிறதெல்லாம் பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து அது வந்து உங்களோட அன்னைக்கு ஃபுல்லா அந்த டேயே ஸ்பாயில் ஆயிரும். ஸோ நீங்க அப்படி பண்ணாம, அந்த நேரத்தில அவங்க பண்ணிட்டாங்கன்னா, 1 இதுக்கு வந்து 3 விஷயம். 1 அமைதியா இருந்துருங்க. கொட்டிட்டாங்களா? அமைதியா இருந்துருங்க. 2வது அந்த இடத்த விட்டு நகன்றுங்க இல்லைன்னா. 3வது என்ன பண்ணலான்னா, அதாவது ரியாக்ட் பண்ணாம ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. என்னப்பா இப்படிதானே, இதானே கொட்டிருச்சு. பரவால்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அத அப்படி தட்டி விட்டுட்டு, வேற ஒரு இந்த ட்ரெஸ்ஸ கழட்டிட்டு ரூம்ல போய் வேற ட்ரெஸ்ஸ போட்டுட்டு, நீங்களாட்டி ஹாயா ஆஃபீஸ் போங்க. ஸோ இந்த ஒரு இன்சிடென்ட்ட வச்சு நான் சொல்லியிருக்கேன். இதே மாரி உங்க லைஃப்ல வந்து நெறைய இன்சிடென்ட் வரும். அதாவது வியாபாரத்தில பிரச்சனை வரும். ஒரு ஃபேமிலில ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ல இந்த மாரி அ கோவமா எமோஷனல் நம்ம காட்டுற மாரி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ்ல அவ என்னை இப்படி சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி எமோஷனல் காட்டுற மாரி இருக்கும். இந்த மாரி வாழ்க்கையில வந்து ஒவ்வொரு இடத்துலயும் இந்த எமோஷனல் பிஹேவியர், எமோஷனல் இத காட்டாம இருந்தா, நீங்க வாழ்க்கையில நெறைய சாதனை செய்து, உங்களோட ம் மனசு, மன உளைச்சல் இல்லாமல் இருந்து, ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கலாம். பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. தேங்க் யூ.